பாமக இளைஞரணி தலைவர் நியமனத்தில் பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. பொது மேடையில் அரசியல் நாகரிகம் மீறப்பட்டதா என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையிலான வார்த்தை மோதலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஆனால் இது சாதாரணமான உரையாடல்தான் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியுள்ளார். இதுல ஒரு சாதாரண ஒரு உரையாடல், ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் ஏற்படும் ஒரு உரையாடல். இது ஒரு கருத்து இல்ல, கருத்து மோதல் இல்ல. அதான் இது இன்றைக்கு 2.5 கோடி வன்னிய மக்கள் ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களாகட்டும், எல்லாருமே நாங்க எப்படி பாக்குறோம்னா ஐயாவையும் எங்க நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு சேரதான் பாக்குறோம். இதுல எந்த மனமாச்சரியமுமே கிடையாது. இது ஒரு கட்சினா சக்தி கட்டுப்பாடு வேணுங்கிறதான் ஐயா சொல்லுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே எங்க ஐயாவுடைய குரல் தான் எங்க சின்னையாவுடைய குரல், எங்க சின்னையாவுடைய குரல் தான் எங்க ஐயாவுடைய குரல். இதனிடையே ராமதாஸ் அன்புமணி இடையே நடந்தது கருத்து வேறுபாடு அல்ல, கருத்து பரிமாற்றம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பொதுக்குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரோட பதவி நியமிக்கிறது அன்புமணி ராமதாஸும் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம். கருத்து முரண் இருந்தாலும் இருவரும் பிரிவதற்கு வாய்ப்பில்லை என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி குறிப்பிட்டுள்ளார். 10 தொகுதி நின்னும் ஒரு தொகுதியில மட்டும்தான் இரட்டைலையை 3வது அனுப்பியிருக்காங்க. 9 தொகுதியில அவங்க பின்னடைவு சந்திச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள கோர் வன்னியர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டு அதை மீண்டும் எடுக்கிறதுக்கு தான் இளைஞர் அணிக்கு குடும்பத்திலிருந்தே ஒரு பலமான தலைவராக போட்டு அதை முன்னெடுத்து சாதிக்கணும்னு வில்போர் உள்ள டாக்டர் ராமதாஸுக்கு விருப்பம். ஆனா கூட்டணி அரசியல்ல ஏதோ ஒரு கூட்டணியை பார்த்துட்டு போதுங்கிற இடத்துல உள்ள அன்புமணி ராமதாஸ் இதற்கு குறுக்க நிற்கிறாரு. இதுதான் அவங்களுக்குள்ள மோதலுக்கு ஒரு முக்கிய காரணம். இதனால இவங்க பிரிய மாட்டாங்க. காரணம், 2வது இடத்தை கூட முடிவு பண்ணாம 3வது இடத்துக்கு போன கட்சி பிளவுபட்டா மிக மோசமா போயிருவாங்க. நீரடித்து நீர்வாதையாயிருவாங்கன்னு தான் நான் கருதுறேன். பாமகவின் முழு பொறுப்பையும் தன்னிடம் வழங்க வேண்டும் என்று அன்புமணி விரும்புவதால் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். கூட்டணி பற்றின விஷயத்தினால இந்த கருத்து வேறுபாடு வரல, இந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்டதான் இந்த கருத்து வேறுபாடு வந்திருக்கு. ஏன்னா 26ல் என்ன மாதிரி கூட்டணி தமிழ்நாட்டில் அமையன்னு இப்போ யாரும் ஊகிக்க முடியாது. ஸோ அந்த கூட்டணியை பற்றின ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. அது கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அது முடிஞ்சு போச்சு. இப்போ அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா, தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கோம் நம்ம. ஸோ முடிவெடுக்கிற உரிமை, கட்சியை ஃபியூச்சரில் வழி நடத்துறது நான் தான். ஸோ அவர்கள் அவரோட தந்தை அவருக்கு முழு உரிமை கொடுக்கணும் கட்சியை நடத்துறதுக்கு. குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் இப்போ கொண்டு வர வேண்டாம் இவர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 2வது பாமக தலைவராக நான் தான் ஃபியூச்சரில் கட்சியை நடத்த போறேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட முழுசா கொடுத்துருங்க. நீங்க ஒரு ஆலோசகர் லெவலில் நீங்க உங்க ஆலோசனை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனால் நீங்க இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் திணிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை அன்புமணி வலியுறுத்துறார். கருத்து மோதலை தொடர்ந்து கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னிய சங்க தலைவர் அருள்மொழி உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசினர். அப்போது சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது.